ரசூல் அதையும் தெளிவுபடுத்துறாங்க. உனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா வ கதா, நான் இப்படி செஞ்சிருந்தா அப்படியா இருக்குமே, தோத்து போயிட்டுன்னா கஷ்டம் வந்துருச்சுன்னா நான் அதை செஞ்சிருக்கலாமே, அதை செஞ்சிருந்தா இப்படி ஆயிருக்குமே, இந்த வியாபாரத்துல நான் இறங்கிருக்கலாமே, அதை விட்டுட்டு இதுல இறங்குறதுனால தோத்துட்டனே, இதை படிச்சிருந்தா நான் ஏதோ எங்கேயோ போயிருப்பனே, இதை தேர்ந்தெடுத்திருந்தனா என்னுடைய சம்பளம் அதுவாச்சே, இப்படி கடந்து போன விஷயத்தை பத்தி நான் அதை செஞ்சிருந்தா இப்படி ஆயிருப்பனே, இதை செஞ்சிருந்தா அப்படி ஆயிருப்பனேன்னு புலம்பாத. ஏன்னா புலம்புறது இருக்குல்ல, இப்படி நான் அதை செஞ்சிருந்தா இதை செஞ்சிருப்பேன்னு சொல்றது இருக்குல்ல, இன்னலவ் தஃப்தஹு அமல ஷைத்தான், அது உன் வாழ்க்கையில ஷைத்தானுடைய காரியத்தை திறந்துரும். ஷைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில விளையாட ஆரம்பித்துடுவான், மூளையில ஒடுக்க வச்சு வைத்து விடுவான், உள்ளத்தை சோர்வடைய செய்வான், ஒரு பதட்ட நிலையில் வைத்திருப்பான். அடுத்து முன்னேற விடாமல், எதையும் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை அனுபவிக்க விடாமல், இன்பத்தை அனுபவிக்க விடாமல், இறைவனுக்கு நன்றி செலுத்த விடாமல், கவலையிலே பூட்டு போட்டு இறைவனை பற்றிய தவறான எண்ணங்களை உன்னுடைய வாழ்க்கையில திறந்து விட்டுடுவான். அதனால நீ அப்படி செஞ்சிருந்தா நான் இப்படி ஆயிருப்பேன், இப்படி செஞ்சிருந்தா அப்படி ஆயிருப்பேன் நீ சொல்லிக்கிட்டு இருக்காத. சொல்றதா இருந்தா நீ என்ன சொல்லு, கதுருல்லா, அல்லாஹுடைய நாட்டம், ஒமாஷா அல்லாஹு ஃபஅல, அவன் நாடியதை செஞ்சிருக்கிறான், அவன் எதை விரும்புறானோ அதை செஞ்சிருக்கிறான்.